கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 13ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நிறைய சந்தோஷகரமான செய்திகள் உங்கள் குடும்பத்தில் நடப்பதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒருவேளை துக்ககரமான சில விஷயங்கள் குடும்பத்தில் நடந்து சந்தோஷத்தை பறிக்கொடுத்து நிம்மதியை பறிக்கொடுத்து நீங்கள் காலையில் உட்காந்துருப்பீங்கன்னா, ஆண்டவர் அந்த துக்கத்தையெல்லாம் சந்தோஷமாக மாற்றி அழுகை ஆனந்த கழிப்பாக மாற்றி உங்களுக்கு ஒரு பெரிய கிருபை செய்வாராகன்னு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியை வாழ்த்துகிறேன். அப்படியே நிறைவேறும். சரி, இன்னைக்கு காலையில் எழும்பி உட்கார்ந்து நிறைய பேர் எனக்கு ஒரு வழியும் இல்லை, இந்த கடனை அடைக்க வழி இல்லை, ஃபீஸ் கட்ட வழி இல்லை, இந்த திருமணத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு எந்த வாய்ப்போ வழியோ பணமோ நகையோ ஒன்றும் இல்லை, இந்த தேசத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் சரியாச்சு ஆனால் பணம் இல்லை, அதனால் வழி திறக்கலை என்றெல்லாம் சொல்லி வழி இல்லை வழி இல்லை வழி திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பிள்ளைகளே, இன்றைக்கி நானே வழி என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு சில வழிகளை திறந்து கொடுக்க போகிறாரு. யோவான் 14:6 சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நானே வழி, நானே உனக்கு சத்தியம், சத்திய வார்த்தைகளை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறவரும் நான் தான், அதில் வாழ வைப்பவரும் நான் தான், அதை நிறைவேற்றுகிறவரும் நான் தான். அடுத்து நானே ஜீவன், உனக்கு லைஃபே நான் தான் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல வழி பிறக்காத இடங்களிலே வழி பிறக்கும், வருமானத்திற்கு வழி பிறக்கும், ஊழியத்திற்கு வழி பிறக்கும், சுவிசேஷத்திற்கு வழி பிறக்கும். அநேக பிள்ளைகள் உட்கார்ந்து வியாபாரத்தில் வழி திறக்கலை அப்படின்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா, இன்றைக்கி நீ செய்கிற வியாபாரத்தில் உனக்கு வழி திறக்கும். எந்தெந்த டோரெல்லாம் மூடி இருக்கோ நானே வழி என்று சொன்ன ஆண்டவர் புதிய வழியை திறப்பேன்னு சொல்கிறாரு. அது ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற வாசலாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஜாப் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்கிறீங்களா, அதை ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணி தருவார். இல்லை ஜாபை விட்டு வெளியே எடுத்துறேன்னு சொல்கிறாங்களா, கவலைப்படாதீங்க, ஒரு வழி அடையும் பொழுது புதிய வழியை திறப்பார். வழி பிறக்காத இடங்கள்லாம் வழி பிறக்கும். காரணம், அவரே நமக்கு வழியாக இருந்து செயல்படுவார். ரெண்டாவது, அவர் நமக்கு சத்தியம். அப்படின்னா இந்த சத்திய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல போதகராக அவர் இருக்கிறார். அவர் சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்தி பின்மாற்றத்தில் போன உங்களை மறுபடியும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவார். எம்மாவு சீடர்கள் பின்மாற்றத்தில் போகும் பொழுது அவருடைய சத்திய வார்த்தைகளை விளக்கிச் சொல்லி அவருடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணி மறுபடியும் எருசலேமுக்கு திருப்பி விட்ட ஆண்டவர் பின்மாற்றத்தில் போன உங்கள் பிள்ளைகளுக்கு சத்திய வார்த்தைகளை சொல்லி மறுபடியும் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ள ஆண்டவருடைய கண்ட்ரோலில் கொண்டு வருவார். அடுத்து ஜீவன். அப்படின்னா லைஃப், எனக்கு இன்னும் லைஃப் அமையலை, நல்ல லைஃப் பார்ட்னர் அமையலைன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு நல்ல தடைகளை உடைச்சி நல்ல லைஃப் பார்ட்னரை கொடுத்து இந்த நாளைக்கு பிறகு அடுக்கடுக்கான அற்புதங்கள். லீவு நாட்கள் தான் இப்போ ஃபுல்லாக வெக்கேஷன் பீரியட். ஆண்டவர் இந்த லீவு நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல விசேஷ காரியங்களை பேசுவார், நடத்தி தருவார். மகிமையான நல் விசேஷங்கள் குடும்பத்தில் பேசப்படும். நல்ல கற்பத்தின் கனியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இந்த பூமியில் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ உதவி செய்வார். சரி, ஒரு சாட்சியை பார்க்கலாமா? ஜெயசீலி டூட்டுக்குரேன். நாங்கள் ஒரு வீட்டில் 14 ஆண்டுகளாக லீஸுக்கு இருந்தோம். திடீரென்று வீட்டின் உரிமையாளர் வீட்டை காலி செய்யும்படி சொன்னதால் பல இடங்களில் லீஸுக்கு பார்த்தும் வீடு கிடைக்கவில்லை. வாடகைக்குத்தான் வீடு இருந்தது. அந்த சமயத்தில் ஹெவன் டிவி வழியாக சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கிய தேவ செய்தியை கேட்டு ஜெப நேரத்தில் சகோதரருடன் இணைந்து ஜெபித்தேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபித்து முடித்த சில நிமிடங்களில் ஒருவர் எனக்கு ஃபோன் செய்து, வீடு லீஸுக்கு இருக்கிறது, வந்து பாருங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய கிருபையினால் எங்களுக்கு 5 லட்சத்தில் அழகான வீடு லீஸுக்கு கிடைத்தது. உங்களுக்கும் வழி இல்லைன்னு நினைக்கிற இடத்துல ஆண்டவர் இதே போல் ஒரு வழியை திறப்பார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஜெயசீலிக்கு குடியிருப்பதற்கு லீஸில் ஒரு வீட்டுக்காக ரொம்ப நாளாக ஏங்கி காத்திருந்து வழி பிறக்காமல் இருக்கும்போது இந்த ஹெவன் டிவியில் சொன்ன வார்த்தை, அதிலிருந்து கிடைத்த ஜெபங்கள் அவளுக்கு புதிய வழியை திறந்தது போல இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியும் இந்த ஜெபமும் இவர்களுக்கு புதிய வழியை திறந்து விடட்டும். அவங்களுக்கு சத்திய பாதையில் இவர்களை நடத்தட்டும்.
இந்த வசனத்தின்படி அவர்களுக்கு லைஃப்பை நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நல்ல திருமண காரியங்களை செய்து கொடுத்து பிள்ளைகளை பெற்று சமாதானமாய் வாழ நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். அதிசயங்கள் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.